இன்னைக்கு நம்ம யூனிட் 14 கிவ் ரீசன்ல செகண்ட் கொஸ்டின். Growth cells are responsible for opening and closing of stomata. ஸோ இந்த growth cell ஏன் ஸ்டொமேட்டாவை ஓப்பன் அப்புறம் க்ளோஸ் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ஸ்டொமேட்டாவை சுற்றி இந்த growth cell தான் இருக்கும் கரெக்டா. இப்போ அந்த பிளான்ட்ல அதாவது வாட்டர் அப்சர்வ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வாட்டர் அப்சர்வ் ஆகுறப்போ அங்கே என்ன ஆகும்னா அங்கே வந்து டர்ஜிட்டி, ஓகேவா. ஸோ டர்ஜிட் அது வந்து டர்ஜிடா ஆகும். அப்போ என்ன ஆகும்னா அது ஸ்வாலன், அதாவது அது பெருசாகும். பெருசாகிறப்ப நமக்கு இங்கே வாட்டர் அப்சர்வ் ஆகுதா. ஸோ அப்போதான் இந்த ஸ்டொமேட்டா வந்து ஓப்பன் ஆகும். அதே இதில் இப்போ வாட்டர் வந்து லாஸ் ஆகுறப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஃப்ளஸிடாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அது ஸ்ட்ரிங், அதாவது சின்னதாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்து அந்த இது க்ளோஸ் ஆகிரும். ஸோ இந்த வாட்டர் கான்டாக்ட் நடக்கிறனால தான் இது வந்து ஸ்டொமேட்டா ஓப்பன் அப்புறம் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு குயிக் ரீகால். கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, இந்த கிராட் செல் ஏன் ஸ்டொமேட்டாவை ஓப்பன் அப்புறம் க்ளோஸ் பண்ணுதுன்னு கேட்டாங்க. வாட்டர் அப்சர்வ் ஆகுறப்போ அந்த ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகும், வாட்டர் லாஸ் ஆகுறப்போ அந்த ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் ஆகும். இவ்வளோதான் இதோட ஆன்சர். தேங்க்யூ.